டாரடெக் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கி பரந்தாமன் அவர்களுடைய நூல்ல இருந்து அடுத்த பார்ட் வீடியோ நம்ம பார்க்க போறோம். மாற்றும் வழிகள். உலகில் ஒன்று மற்றொன்றாக மாறுவதும் உண்டு, ஒன்றை மற்றொன்றாக மாற்றுவதும் உண்டு. மாறுவதும் மாற்றுவதும் எல்லா இடத்துலையும் காணப்படுவது உண்டு அப்படின்னு சொல்றாங்க. எழுத்துலகத்திலும் இந்த செயல் இல்லாமல் இல்லை. உடன்பாட்டை எதிர்மறையா மாற்றலாம், தன்வினையை பிறவினையா மாற்றலாம், செய்வினையை செய்யப்பாட்டு வினையா மாற்றலாம், நேர்குட்டை அயற்குற்றாக மாற்றலாம். நாலு விஷயங்களை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாத்துறது. வினை சொல்ல உடன்பாட்டு வினை எதிர்மறை வினைன்னு ரெண்டு இருக்கு. கடைக்கு போறியா அப்படின்னு கேட்டா சொல்றது உடன்பாட்டு வினை. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது போகேன் அப்படின்னு சொல்றது என்னது அப்படின்னா, அல்லது போக மாட்டேன் அப்படின்னு மறுக்கிறது அப்படின்றது எதிர்மறை வினை. உடன்படக்கூடிய அதாவது ஒப்புக்கொள்ளக்கூடிய வினை உடன்பாட்டு வினை, எதிர்மறுக்கக்கூடிய வினை எதிர்மறை வினை. உடன்பாட்டு வினை தொழிலினுடைய நிகழ்ச்சி என்ன செய்யுது அப்படின்னா உணர்த்துது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். உடன்பாட்டு வினை அது தொழிலினுடைய நிகழ்ச்சியை உணர்த்துது. எதிர்மறை வினையோ தொழிலினுடைய நிகழாமையையும், அந்த தொழில் நடக்கல, கடைக்கு போறது நடக்கல அப்படின்றதையும் அதை எதிர் மறுத்து சொல்றதையும் என்ன செய்யுது அப்படின்னா அறிவிக்குது. வகுத்து பார்த்தோம்னா உடன்பாட்டு வினை அதாவது உடன்பாட்டு வினை முற்று எதிர்மறை வினை முற்று என்றும், உடன்பாட்டு பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வந்து பிரிக்கலாம். சரிங்களா? உடன்பாட்டு வினையச்சம் எதிர்மறை வினை 6 தான் சொல்றாங்க. ஒண்ணு பாருங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நம்ம பிரிச்சு பாத்தீங்கன்னா உடன்பாடு எதிர்மறை தான். அதுல நம்ம எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. உடன்பாடு வினை முற்று 1, எதிர்மறை வினை முற்று 2. சரிங்களா? உடன்பாட்டு பெயரச்சம் 3, எதிர்மறை பெயரச்சம் 4. அதே மாதிரி உடன்பாட்டு வினையச்சம் 5, எதிர்மறை வினையச்சம் 6. முதல்ல உடன்பாட்டு வினை முற்று எதிர்முற்றா எப்படி மாறுது? நீ வேலை செய்ய வேண்டும், இது பாசிட்டிவ் வெர்ப். இதை நெகட்டிவா மாத்திரம். நீ வேலை செய்ய வேண்டாம், நீ உன்னை வேலைக்கு செலக்ட் பண்ணிருக்கோம், நீ வேலையில ரிஜெக்ட் பண்ணிருக்கோம், அப்படியே நெகட்டிவ். நீ வேலை செய்ய வேண்டும் இல்லை, வேண்டுவது இல்லை. நீ வேலை செய்ய வேண்டாம் அல்லது வேலை செய்ய வேண்டுவதில்லை. இங்க நீ வேலை செய்ய வேண்டும்னு சொன்னா அது பாசிட்டிவ். அடுத்து நான் நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொன்னா இது பாசிட்டிவ். நான் நாளைக்கு வாரேன் அப்படின்னா வரமாட்டேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம பாசையில நாளைக்கு வாரேன் அப்படின்னா வருவேன் அர்த்தம். பட் அது வாரேன் அப்படின்னா வரமாட்டேன் அப்படின்ற நெகட்டிவ் பொருளை தருது. அதுதான் இங்க வரமாட்டேன். அவன் நேற்று வந்தான், இது பாசிட்டிவ். அவன் நேற்று வந்திலன், அதனாலதான் இல் அப்படின்றது எதிர்மறை இடைநிலையை குறிக்கக்கூடியதாக இருந்தது. அவன் நேற்று வரவில்லை. நாலடியார் திருக்குறளுக்கு முன்பாக, திருக்குறளுக்கு முற்பட்டது. அப்ப திருக்குறள் முந்தியது காலத்தால் அப்படி சொல்ல வராங்க. நாலடியார் திருக்குறளுக்கு முற்பட்டது அன்று. அன்று என்பது ஒருமைக்கும், அல்ல என்பது பன்மைக்கும் உரியது இல்லையா? நாலடியார் திருக்குறளுக்கு முற்பட்டது அன்று. நாலடியாரை பத்தி பேசுறாங்க. அல்லது எப்படி சொல்லலாம்னா, நாலடியார் திருக்குறளுக்கு பிற்பட்டது. ஒண்ணும் இல்ல, சோமு ராமு 2 பேர் இருக்கான். ராமு சோமுவை விட இளையவன் அப்படின்னு சொல்றாங்க. அத சிம்பிள் அப்படி சொல்லலாம். சோமு மூத்தவன் சொல்லிட்டு போலாம். அதுதான் இங்க சொல்ல வராங்க. அடுத்து உண்வேன் அப்படின்னா நான் சாப்பிடுறேன், சண்டை போட்டா நம்மள சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றது. நான் சாப்பாடுலாம் மாட்டேன், எனக்கு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்றது எதிர்மறை. பாடுவா அவ பாடிய அவ அப்படின்னு சொல்றது, பாடுவாப்பா அவ பாடுவா அப்படின்னு சொல்றது பாசிட்டிவ். பாடாள் அல்லது பாட மாட்டாள்னு சொன்னா நெகட்டிவ். நடப்பார் அப்படின்னா பாசிட்டிவ். நடவார் அல்லது நடக்க மாட்டார்னா நெகட்டிவ். சேவல் கூவும் அப்படின்னா அது பாசிட்டிவ். சேவல் கூவாதுன்னா அது நெகட்டிவ். சொற்கள் மாற்றத்தாலும் அன்று, அல்ல, இல்லை, இளன், மாட்டான், மாட்டேன் என்ற சொற்களை சேர்ப்பதாலும் எதிர்மறை ஆகார இடைநிலை சேர்ந்து கெட்டும் கெடாமலும் வருவதால் உடன்பாடு வினைமுற்றானது எதிர்மறை வினைமுற்றாக மாறும். ஆ என்ற எதிர்மறையை காட்டும் இடைநிலை முக்கியமான நோட் பண்ணிக்கணும். ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. செய்யான் அப்படின்றது என்னன்னா ஆகார எதிர்மறை முதலில் சேர்ந்து பின்னாடி கேட்டு விட்டது. இப்ப உண்ணாது அப்படின்னா உன் கூட்டல் ஆ கூட்டல் து அப்படின்றது. இங்க ஆங்கிறது எதிர்மறை இடைநிலை. இனி வந்து உடன்பாட்டு வினையச்சம் எப்படி எதிர்மறை வினையச்சமாக மாறுது அப்படின்னு பாக்குறோம். இங்க ரோமன் லெட்டர் 2. கண்டு போனான் அப்படின்னா அவன் பார்த்துட்டு தான் போறான் அப்படின்னு அர்த்தம். இது உடன்பாட்டு வினையச்சம். இது என்ன வினையச்சம்னா, இது இகரத்திலேயோ அல்லது உகரத்திலேயோ முடிஞ்சா நமக்கு வினையச்சம்னு தெரியும். ஏன்னா கண்டுன்றது ஒரு வினை. சரிங்களா? அதுக்கப்புறமா வரக்கூடிய சென்டென்ஸ் பெயர் சொல்லா வினை சொல்லான்னு பாருங்களேன். இது ஒரு எச்சம். இந்த சொல் முற்று பெறல, இது ஒரு எச்சம். இந்த எச்சத்தை வந்து போனான், கண்டு போனான், இன்னொரு வினைச்சொல் வந்து முடிக்குது. அப்ப ஒரு எச்சத்தை இன்னொரு வினைச்சொல் வந்து முடிக்கும் போது இது ஏற்கனவே ஒரு எச்சம், அதுலயும் வினையை குறிக்கக்கூடிய ஒரு சொல், அதை இன்னொரு வினைச்சொல் வந்து முடிக்குது. அப்ப ஒரு எச்சத்தை இன்னொரு வினைச்சொல் வந்து முடிக்குதுன்னா அது வினை எச்சம். இப்ப கண்டு போனான் அப்படின்றது பாசிட்டிவான உடன்பாட்டு வினையச்சம். அப்ப காணாது போனான், பார்க்காமே போயிட்டான். காணாமல் போனான், காணாமே போனான் அப்படின்னு சொல்றது.
அடுத்து உண்டு சென்றேன், இது ஒரு வினையெச்சம், உடன்பாட்டு வினை. சாப்பிட்டுதான்ப்பா போனேன், உண்ணாது சென்றான், சாப்பிடாமே போயிட்டான். உண்ணாமல் சென்றேன், உண்ணாமே சென்றேன். போய் வாங்கினாய், நான் போய் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. போகாது வாங்கினாய், போகாமல் வாங்கினாய், போகாமை வாங்கினாய். இப்ப உடன்பாட்டு வினையெச்சத்துல ஆகார இடைநிலையும் தூ மல் மே எனும் விகுதிகளையும் சேர்த்தால் அது எதிர்மறை வினையெச்சமாக மாற்றலாம். என்ன சொல்றாங்க? தூ மல், இங்க பாருங்க, உன்னது, தூ மல் மே. அப்ப உடன்பாட்டு வினையெச்சத்துல இந்த மூணையும் சேர்த்தா எதிர்மறையா மாத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா தன்வினை பிறவினையா மாத்துறது. தன்வினை அப்படின்றது என்னன்னா தானே ஒரு விஷயத்த செய்யக்கூடியதுதான் தன்வினை. இப்ப நான் எடுக்கிறேன் அப்படின்னா அது தன்வினை. பிறவினை அப்படின்னா பிற பொருளால் செய்யக்கூடிய வினை. இப்ப எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் எடுக்கல ஆனா ஒரு ஸ்டாஃப போட்டு எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது பிறவினை. இப்ப மாணவன் படிக்கிறான், தன்வினை. ஆசிரியர் மாணக்கனை படிப்பிக்கின்றார், அவனை படிக்க வைக்கிறாரு, அது பிறவினை. சோ முதல் விஷயத்துல மாணவன் தானாகவே அந்த செய்யும் தொழிலானதுனால அது தன்வினை. செகண்ட்ல படித்தலாகிய தொழில் ஆசிரியரால் நடைபெறுது, அது பிறவினை. சோ பிறவினையில தொழில் செய்யும் கருத்தாவும் தொழில் செய்ய ஏவும் கருத்தாவும் ரெண்டா இருக்கு. பாருங்களேன், மாணவன் ஆசிரியர் மாணக்கனை படிப்பிக்கின்றார் அப்படின்னு சொல்லும் போது ஆசிரியர் தான் அந்த வேலையை ஏவுறாரு ஒண்ணு, சரிங்களா? அதே மாதிரி தொழில் செய்ய ஏவும் கருத்தா, இவர் வந்து ஆசிரியர் தொழிலை செய்யக்கூடிய ஏவுற அந்த செய்யற கருத்தா யாரு? மாணவன். சோ அந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஆனா தன்வினையில ஒரே ஒரு ஆப்ஷன் தான், மாணவன் மட்டும்தான் இருப்பாப்ல, சரிங்களா? அதான் இங்க சொல்ல வராங்க. அப்ப ஆசிரியர் மாணக்கனை படிப்பிக்கின்றார் எனும் வாக்கியத்துல படித்தல் அப்படின்றது ஒரு தொழில், அது யாரோட வேலை? மாணவனோட வேலை. ஆனா அந்த படிக்கிறதுக்கு ஏவுறது யாரு? ஆசிரியரோட வேலை, சரிங்களா? தன்வினையானது பிறவினையோட மாறும் போது வி என்னும் விகுதியாவது பி என்னும் விகுதியாவது சேரும். செய்தான், செய்வித்தான், உண்டான், உண்வித்தான். தன்வினை பகுதியோடு குசுடுத்து புரு சேரும் போது போனாள், போக்கினான், பாய்ந்தான், பாய்ச்சினான், உருண்டான், உருட்டினான் அப்படிலாம் வரும். தன்வினை பகுதியில் உள்ள மெல்லின மெய்யெழுத்தானது வல்லின மெய்யெழுத்தால் பிறவினையாக மாறும். துரியோதனன் நன்வழியில் திரும்புகிறான், தன்வினை. திருப்புகிறான், பிறவினை. மகன் தகப்பனுக்கு அடங்கினான், தன்வினை. அடக்கினான், பிறவினை. அவன் வருந்தினான், தன்வினை. அவன் பிறரை வருத்தினான், பிறவினை. அவன் நனைந்தான், தன்வினை. அவன் நனைத்தான், பிறவினை. தன்வினை பகுதி இரட்டிப்பதால் பிறவினையாக மாறும். சோறு ஆகுறது, ஆறுகிறது, தன்வினை. சோறு ஆறுகிட்டு இருக்கு. சோறை ஆற்றுகிறாள், யாரு? அவள் ஆற்றுகிறாள் அப்படின்றது பிறவினை. அப்ப ரெண்டு விஷயங்கள் நடக்குது. மன்னன் உருவம் மாறினான், மன்னன் ஒரே ஒரு கருத்தாதான், தன்வினை. மன்னன் உருவத்தை மாற்றினான், அவன் மாத்திட்டான், அந்த உருவத்தை அவனே மாத்துறான், இன்னொருத்தருக்கு மாத்துறான். அப்ப ரெண்டு இடத்துல அந்த இடத்துல வர்றாங்க. சில இடங்கள்ல தன்வினையானது பிறவினை பொருளை தரும். அரசன் கோயிலை கட்டினான் எனும் வாக்கியத்துல கட்டுவித்தான் என்பதுதான் பொருள். ஏன்னா அரசன் கோயிலை கட்ட மாட்டான் இல்லையா, வேற யாரையா வச்சு கட்டியிருப்பான். நடத்தினான், நடப்பித்தான் என்னும் பிறவினைகள் வருவதோடு நடத்துவிப்பித்தான் என்னும் பிறவினையும் அருகி வருவதுண்டு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, உடன்பாட்டு வினையெச்சம் எப்படி எதிர்மறை வினையெச்சமாக மாறுது, தன்வினை பிறவினையாக மாறுது நம்ம பார்த்திருக்கோம். சோ அடுத்து மீதி இருக்கக்கூடியதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி.